ஓம் நமச்சிவாய. ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீராம் தேவாய நமக. அனைவருக்கும் என் காலை வணக்கம். தண்ணீர் தின நல்வாழ்த்துக்கள். தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நான் ஒரு சிறிய பாடல் பாட வந்துள்ளேன். தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழ மாறுச்சு, தடமாறி நின்றுச்சு. நிலாவில் தண்ணீர் இருக்காண்டு தேடுறோம், ராக்கெட்டை ஏவுறோம், குடிநீரை பூமியில் வியாபாரம் பண்ணுறோம். ஆறுக்கும் பக்கத்தில் உருவாகுச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணலை, போன தடம் தெரியல. பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே. ஆறறிவை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. மண்ணை போல தண்ணிக்கும் எல்லை கோட்டை போடுறான், வறுமை கோட்டை வளர்க்குறான். இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பார்க்குறான், அடிமையாக்க நினைக்கிறான். இப்படியே போனாத்தான் பூச்சி எங்கே வாழுண்டா, புழுவு எங்கே வாழுண்டா. மனுஷ பய இனம் மட்டும் மண்ணாகி போகுண்டா. நன்றி. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. அனைவருக்கும் உலக தண்ணீர் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த தண்ணீர் தினம் அப்படின்றது எப்போதுலேருந்து கொண்டாடுகின்றோம்னா 1993ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும். சரிங்களா? அப்போ இந்த தண்ணீர் தினம் கொண்டாடுவதற்கு காரணம் என்னப்பா? தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது நம்ம நாட்டில் அதிகமாக ஏற்பட்டுருச்சு. ஓகேவா? நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சப்ப மொத்தம் 36,000 நீர்நிலைகள் இருந்துச்சான். ஆனால் இப்போ அதெல்லாம் இருக்குதா? இல்லவே இல்லை. நிறையா என்ன செஞ்சிருச்சு? அழிஞ்சு போயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சு நீர்நிலைகள் இருக்குன்னா ஒரு 5-6 இருக்குது. அப்படி தானே? எது? குளம், குட்டை, ஏரி, சொல்லுங்க. கடல், ஒரு 5-6 தானே நமக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளவோ நீர்நிலைகள் இருந்துச்சான். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் 48 நீர்நிலைகள் பெயர் வச்சே வச்சுருந்தாங்களா. 48 தனித்தனியாக. இப்போ நம்ம கடல், ஆறு, கண்மாய், குளம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி 48 நீர்நிலைகள் ஆழி முதல் வாளி அப்படின்ட்டு 48 நீர்நிலைகள் பெயரிட்டே வச்சுருந்தாங்களாம். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. என்னாச்சு? இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு. காலப்போக்கில் நம்ம மாற்றம்னு எல்லாத்தையும் அழித்து, இயற்கையை அழித்து எல்லாமே செயற்கையாகவே என்ன செஞ்சிட்ருக்கோம்? கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் மாதம் மும்மாறி மழை பொழியுமா. மாதம் மும்மாறி மழை பொழியுமா. எப்படின்னா, வேதம் ஓதிய வேந்தர் கோர்மலை, நீதி தழுவாத அரசனு கோர்மலை, நீதி தவறாத அரசனு கோர்மலை, மாதர் கற்புடை மங்கையோர் கோர்மலை, மாதர் கற்புடை மங்கையோர் கோர்மலை அப்படின்ட்டு மாதம் மும்மாரி அப்படின்னா மாதத்துக்கு 3 வாட்டி மழை பொழியுமா. மாதத்துக்கு 3 வாட்டி. ஆனால் இப்போல்லாம் வருஷத்துக்கு 3 வாட்டி மழை பொழிகிறதே என்னவா இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் என்ன? இயற்கையை நம்ம அழிச்சிட்டே வர்றோம். காடுகளை அழிக்கிறோம், அந்த இயற்கை இருக்கக்கூடிய இடங்களை பூரா அழிச்சிட்டு வர்றோம். அப்போ கடவுள் பார்ப்பார்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார்ல. அப்போ இவனுக்கு எதுக்கு எல்லாத்தையும் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன செய்கிறாரு? ரொம்ப யோசிக்கிறாரு. மழையாக வர்றதுக்கு, தண்ணி வர்றதுக்கு என்ன செய்கிறாரு? ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ நம்மளாச்சும் என்ன செய்யக்கூடாது? இனிமேல் வருங்கால சந்ததியினருக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றத ஒன்று கொண்டு வரக்கூடாது. நமது தேசம் எப்படிப்பட்ட தேசம்? நம்ம தேசத்துக்கே தண்ணீர் தேசம் அப்படின்னு தான் பேர். ஆனால் இப்போ தண்ணீர் தேசமா இல்லை, எப்படிப்பட்ட தேசமாக மாறிக்கிட்டு வருது? கண்ணீர் தேசமாக மாறிக்கிட்டு வருது. ஏன்? தண்ணி பற்றாக்குறை. எங்கே பார்த்தாலும் சண்டை கண்ணீர் வந்துடுதுல. எவ்வளோ ஊர்களில், கிராமங்கள்லாம் பார்க்குறோம்லப்பா, தண்ணிக்காக என்ன செய்யுது? அடிப்படி சண்டையே நடக்குது. அப்போ கண்ணீர் வந்துடுது. அப்போ தண்ணீர் தேசமாக இருந்தது இப்போ கண்ணீர் தேசமாக என்ன செஞ்சுட்டு வருது? மாறிக்கிட்டு வருது. உலகப் போர் நடந்துச்சு தெரியுமா? முன்னாடிலாம் உங்களுக்கு முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் அப்படின்னு உலகப்போர் நடந்துச்சு. அந்த முதல் உலகப்போர் எதுக்காக நடந்துச்சுன்னா நிலத்துக்காக நடந்துச்சான். எதுக்காக நடந்துச்சான்? நிலத்துக்காக நடந்துச்சான். அப்புறம் 2வது உலகப்போர் வந்துச்சான். அந்த 2வது உலகப்போர் எதுக்கு வந்துச்சான்?
அதிகாரத்துக்காக வந்துச்சான். எதுக்காக வந்துச்சான்? அப்போ இந்த 3ஆம் உலகப் போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது எதுக்காக வரும் அப்படின்னா தண்ணீருக்காகத்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 3ஆம் உலகப் போர் வராமல் நம்மளாம் என்ன செய்யணும்? நம்ம நாட்டை பாதுகாக்கணும். நம்ம நாட்டை என்ன செய்யணும்? அப்போ தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்ட்டு ஒன்று வராமல் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். தண்ணீரை சிக்கனமாக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். தண்ணி இல்லாமல் எந்த ஒரு உயிரினமுமே என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. உணவு இல்லாமல் கூட நம்ம என்ன செஞ்சிடலாம்? வாழ்ந்துடலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு நாள் கூட ஒரு 1 hour 2 hour கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்போ தண்ணீரை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தி வருங்கால சந்ததியினரும் பயன்படுத்தும் அளவிற்கு நாம் என்ன செய்வோம்? நடந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம தேவாய நமக. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ஸ்ரீராமவேல். நான் தண்ணீரை பற்றி 4 வரிகள் கூறப்படுகிறேன். நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது என்பது வள்ளுவர் வாக்கு. தண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காமல் இருக்க வேண்டும். தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. தண்ணீரை குளம், குட்டை, ஏரி போன்றவற்றை சேமிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவாய நமக. எல்லாத்துக்கும் இனிய உலக தண்ணீர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் சிஸ்டர் பிரதர் பேசுனாங்களா? அதை கவனிச்சிங்களாப்பா? கவனிச்சிங்களா? சரி. நம்ம உலகம் இருக்குதுல்ல, நம்ம இந்திய நாட்டில் 4ல் 3 பங்கு என்னது இருக்குது? தண்ணீர். 1 பங்கு தான் என்னது? நிலம். சரிங்களா? 3 பங்கு என்னது? 1 பகுதி நிலம். அதே மாதிரி நம்ம உடல்லையும் எது அதிகமாக இருக்குன்னா எது அதிகமாக இருக்குது? தண்ணீர் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? சாப்பாடு இல்லாமல் கூட 3 நாள் வரை இருந்துடலாம். தண்ணீர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. கண்டிப்பாக என்ன வேணும்? தண்ணீர் அவசியம். இப்போ நம்ம தண்ணீரை எப்படி சேகரிக்கலான்ட்டு ஒரு சின்ன ஐடியா. சரியா? நிலத்தடி நீர் தான் என்ன செய்யுது? வர வர ரொம்ப கம்மியாக ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ நிலத்தடி நீரை நம்ம சேகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்ப்பா? குளம், குட்டை, அது சரி. வேற வேற ஐடியா? வேற வேற நிலத்தடி நீர் அதிகமாக குறையிறதுக்கு காரணம் என்னென்னா கருவேல மரங்கள். சரிங்களா? கருவேல மரத்தினால தான் என்ன செய்யுது? நிலத்தடி நீர் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. கருவேல மரத்தை அகற்றிட்டோம்னா என்ன ஆகும்? நிலத்தடி நீர் என்ன ஆகும்? அதிகரிக்கும். உங்களுக்கு பெரிய கண்டெல்லாம் போய் நம்மளால் இது பண்ண முடியாது. சின்ன சின்ன கருவேல மரம் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முளைச்சிக்கிட்டு வரும்ல, அதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஈஸியாக நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? நிலத்தடி நீரை நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இனிமேல் அப்படி பண்ணுவோமா? சரிங்க, பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி கை கழுவும் போதோ வெளியில் எங்கேயோ டேப்பில் தண்ணி வடிஞ்சிச்சுன்னா என்ன செய்யணும்? உடனே ஆஃப் பண்ணிடணும். இங்கே மட்டும் கம்மியாக தண்ணியை செலவழிக்கக்கூடாது. வீட்டிலே என்ன செய்யணும்? கம்மியாக செலவழிக்கணும். வீட்டில் எங்கேயாச்சும் தண்ணி திறந்தோ, நீங்கள் ரோட்டில் நடக்கையிலையோ தெரு சைடு போகையில் தண்ணி பைப்லேருந்து தண்ணி வழுதுச்சுன்னா என்ன செய்யணும்? பைப்பை என்ன செய்யணும்ப்பா? அடைச்சிடணும். சரிங்களா? சரி, நன்றிப்பா. ஓணம் சாய். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் தேவாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் மகேந்திர பிரபு. தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சிறிது கவிதை கூறப்போகிறேன். தண்ணீர் இல்லாவிட்டால் எல்லா உயிர்களும் இறந்துவிடும். நாம் தண்ணீரை எப்பொழுதும் சேமித்து வைக்க வேண்டும். பஞ்சபூதங்களில் ஒன்று நீராகும். நீரை சேமிப்போம், வாழ்நாளை நீளிப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவன் கொடுத்த தண்ணீரை நம்ம எல்லாரும் என்ன செய்யக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. அதே மாதிரி அசுத்தம் பண்ணவும் கூடாது. சரிங்களா? கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தாயை கழிச்சாலும் தண்ணீரை கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அப்பா இந்த தண்ணி என்னோட இருக்குது, இதுலலாம் குளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, தாயை கழிச்சாலும் தண்ணீரை கழிக்காத. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் நம்மளுக்கு வரப்பிரசாதம் மாதிரி. அதனால் அதுக்காக தாயை கழிச்சிடலாமன்னா கழிக்கக்கூடாது தான். ஆனால் அதை காட்டிலும் தாயை காட்டிலும் முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்தாங்க? தண்ணீருக்கு கொடுத்தாங்க. இந்த ஒரு முக்கியத்துவத்தை நம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பாமர மக்கள், படிக்காதவங்க இருப்பாங்க, விவரம் தெரியாதவங்க இருப்பாங்க.
நம்ம முதுகுளத்தூர் கடலாடி தாலுகாவில் உள்ள பல கிராமத்தில் உள்ள குழந்தைகள் இங்கே நீங்கள் படிக்கிறீங்க அப்படி தானையா? அப்போ நம்ம என்ன செய்யணும், வீட்டில் போய் தண்ணீரை பற்றி இங்கே நீங்கள் பேசுனீங்களே இதை உங்கள் பேரண்ட்ஸுக்கு புரிய வைக்கணும். நாங்கள் வருடம் தண்ணீர் தினம் கொண்டாடுறோம். எங்கள் ஆஞ்சநேயா மெட்ரிகுலேஷன் பள்ளியை சுற்றி எப்போவுமே தண்ணீர் இருக்குது. ஏன் அப்படின்னா நாங்கள் வணங்குறோம், அந்த வர்ண பகவான்கிட்ட நாங்கள் வணங்குறதுனால அவர் பிள்ளைகளாக எங்களை நினச்சி எங்களுக்கு தண்ணீர் வளம் கொடுத்துருக்காரு. இது மாதிரி நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த தண்ணீரை வணங்கும் பொழுது அந்த வர்ண பகவான் மனம் குளிர்ந்து நம்ம மாவட்டத்தையே நல்லா செழிப்பாக ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீட்டில் தண்ணீரை பற்றி விழிப்புணர்வை என்ன செய்யணும், உங்கள் பேரண்ட்ஸுக்கு, உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லணும். சரிங்களா? அவங்கள நம்ம போய் தண்ணீருக்கு என்ன செய்யலாம், கொஞ்சோண்டு பூ எடுத்துகிட்டு போய் நம்ம பக்கத்தில் உள்ள குளமோ ஆறோ கண்மாயோ இருக்கும் இல்லையா, அங்கே கடவுளே எங்களுக்கு செல்வ செழிப்புள்ள மாவட்டமாக எங்களை மாற்றுறதுக்கான நல்ல தண்ணி வளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ போடும்போது இப்படி போடணும். சரியா? அதை சொல்லி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் போட்டு வணங்கிட்டு வர சொல்லுங்கள். அடுத்த வருஷம் தண்ணீர் தினத்தப்போ என்னடா ஓர வஞ்சமாக நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவட்டம், அப்புறம் மாநிலம், அப்புறம் நம்ம நாடு, அப்புறம் பக்கத்து நாடு, எல்லாத்துக்காகவும் நம்ம வேண்டிக்கிறோம். சரிங்களா? இப்போ வறட்சி மாவட்டமாக இருக்கிறது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான். இந்த வருஷம் ஆண்டவன் ஓரளவு நம்மளுக்கு நீர் வளத்தை கொடுத்துருந்தாரு. அடுத்தடுத்து வருடம் என்ன செய்யணும், நீர் வளத்தை அதிகரிக்க சொல்லி நம்ம ஆண்டவன்கிட்ட இன்றைய தினம் என்ன செய்வோம், கோரிக்கை வைப்போம். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் எல்லோரும் மழைக்கு ஆதாரமான நம்ம வர்ண பகவான் நினச்சி ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். அப்படியே அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி, கடவுளே எங்கள் நாட்டு மக்கள் எல்லாரும் தண்ணீர் பஞ்சமின்றி நல்லா வாழணும், அதுக்கு நீ தான் கருணை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க.